மராட்டிய சட்டமன்ற தேர்தலின் போது முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் போட்டியிட்ட தொகுதியில் முறைகேடு நடந்ததாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். 5 மாதங்களில் பட்னவிஸ் போட்டியிட்ட நாக்பூர் தென்மேற்கு தொகுதியில் வாக்காளர் எண்ணிக்கை 8% அதிகரித்தது எப்படி என்று கேள்வி எழுப்பியுள்ள ராகுல் காந்தி, மராட்டிய முதலமைச்சரின் தொகுதியில் தினசரி 162 வாக்காளர்கள் அதிகரித்ததாகவும் 6 மாதங்களில் 29,219 வாக்காளர்கள் அதிகரித்ததாகவும் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி விமர்சித்துள்ளார். சில வாக்குச்சாவடிகளில் 20லிருந்து 50% வரை வாக்காளர் எண்ணிக்கை அதிகரித்தது எப்படி என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அவர், முன்பின் அறிமுகமில்லாத பலர் வாக்களித்ததாக வாக்குச்சாவடி முகவர்கள் கூறியிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான வாக்காளர்களுக்கு வீட்டு முகவரியே உறுதிப்படுத்தப்படவில்லை என்று ஊடகங்கள் அம்பலப்படுத்தியிருப்பதையும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு தொகுதியில் வாக்காளர் எண்ணிக்கை 4% மேல் அதிகரித்தாலே அது பற்றி தேர்தல் ஆணையம் விசாரித்து உறுதி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, வாக்காளர் எண்ணிக்கை 5.25% அதிகரித்த போதிலும் தேர்தல் ஆணையம் விசாரிக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். வாக்காளர்கள் சேர்ப்பில் நடந்துள்ள முறைகேடு பற்றி தேர்தல் ஆணையம் மௌனம் காப்பது ஏன்? தேர்தல் ஆணையமும் முறைகேட்டிற்கு உடந்தையா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிறார். மராட்டியத்தில் நடந்திருப்பது எங்கோ விதிவிலக்காக நடந்த கோளாறு அல்ல, அது ஓட்டு திருட்டு என்று கண்டித்துள்ள அவர், வாக்காளர் சேர்ப்பு முறைகேட்டை மூடி மறைப்பதன் மூலம் அதை ஒப்புக்கொண்டு விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். வாக்குச்சாவடிகளின் சிசிடிவி காட்சிகள் மற்றும் டிஜிட்டல் வடிவ வாக்காளர்கள் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.